ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி வந்து இந்த செம்பு ஜக்கை தான் நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். நம்ம வந்து இந்த ஜக்கை வந்து யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணாட்டியும் சரி, வெளியில் வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி கரைகள் வந்து இந்த ஜக்கில் வந்துடும். அதுவும் இல்லாமல் கருத்தும் போயிடும் அதோட கலரு. ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா 2 தான். அதுவும் நம்ம வீட்டில் நார்மலாக கிடைக்கிறது உப்பும் எலுமிச்சை பழமும். இதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜக்கை வந்து ஜஸ்ட்டு தண்ணியில் சும்மா வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஜக்கு மேலே வந்து கொஞ்சமாக உப்பு வந்து தூவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தூவிட்டு நீங்கள் வந்து எலுமிச்சை பழத்தை வச்சு தேய்ச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் உப்பை கொட்டிட்டு இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு தொட்டுக்கிட்டு அதை தேய்ச்சாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ லைட்டாக நீங்கள் தேய்ச்சா போதும், ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உப்பு மேலே எலுமிச்சை பழத்தை வச்சு இப்படி லைட்டாக ஒரு 2 தடவை தேய்ச்சிங்கனாலே போதும். அந்த இடம் வந்து நல்லா பளபளன்னு புதுசு மாதிரி ஆகிடும். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மிச்ச இடத்துலலாம் வந்து கருப்பாக இருக்குது, ஆனால் நம்ம தேய்ச்ச இடத்துல மட்டும் நல்ல வெள்ளையாக கலராக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி மிச்ச எல்லா இடத்துலையும் நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜக்கோட ஒரு ஹாஃப் சைடு மட்டும் தேய்ச்சாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், நல்லா புதுசாக வாங்கின மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அதுவே நான் பேக் சைடு திருப்பி காட்டுறேன். இந்த இடத்துல நம்ம இன்னும் க்ளீன் பண்ணலை. இங்கே பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குது. உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இப்போது இந்த இடம் கருப்பாக இருக்குது, அங்கே வந்து நல்ல புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உப்பு எலுமிச்சை பழம் இதை வச்சு லைட்டாக தேய்ச்சாலே போதும், நல்ல புதுசு மாதிரி ஆகிடும். இதே மாதிரி உப்பு எலுமிச்சை பழத்தை வச்சு ஜக்கு அதோட மூடி ரெண்டுத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா இப்போ பாருங்கள், மூடி வந்து நல்லா புதுசு போல் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். தண்ணி வச்சு நார்மல் டேப் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணால் போதும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து டிஷ்வாஷிங் லிக்விடு அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுட்டிங்கன்னா போதும். உங்களோட செம்பு பாத்திரம் வந்து புதுசு போல் பளபளன்னு மின்னும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் எந்த செம்பு பாத்திரமாக இருந்தாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.